ஸோ நான் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்க ராயர் மெஸ் அதுக்கு தாங்க போகிறோம். போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். கைஸ் இங்கே பாருங்க தளபதி டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது இங்கே நிறைய டிராஃபிக்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டால் மெட்ரோ அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல மாற்றி விட்டாங்க. ஒரு வழியாக வண்டியை பார்க்கிங் போட்டு சும்மா உள்ளே போயிடலான்னு பார்த்தா இங்கே வந்து பேர் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுமா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் அப்படின்னு தான் அனுப்புவாங்களாம். ஸோ எங்களை வந்து செகண்ட் பேட்சில் போட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. ஃபாரினர் வந்தார். அவரை பிடிச்சி கேட்டோம், உங்களுக்கு எப்படி இந்த மெஸ்ஸு தெரியும் அப்படின்னு கேட்டேன். ChatGPT அப்படின்னாரு. ஸோ ஓகே, ChatGPTயில் போட்டால் கூட இந்த ராயர் மெஸ் அப்படின்றது வரும் போல். இந்த மெஸ்ஸில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மெஸ்ஸே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ கூட ஆர்டர் போடலாம் போல். ஸோ உள்ளே பண்ணி ஒரு சட்னி ஒன்று வச்சாங்க. அம்மா காரம் என்னென்னு பார்த்தா மிளகா அப்படியே ராவாக அரைச்சி வச்சுருக்காங்க. அது அங்கே வந்து இட்லி வடை வாங்கினோம், அதுக்கப்புறம் பூரி, அது கொஞ்சம் நெய். ஸோ சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு 16 பேர் தான் உட்காரும்போது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். சாப்பாடு எல்லாமே ஓகே தான். அதுக்கப்புறம் பொங்கல் ஒன்று வச்சாங்க காம்ப்ளிமெண்ட்டுக்கு, அதுவுமே சூப்பராக இருந்தது. ஸோ வெளியே வந்து பார்த்தா என்னடா நின்றுலாம் சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியாக ஒரு பில்லை போட்டு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு மயிலாப்பூர்ல ஃபேமஸ் மிஸ் இருந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். பாய்.